என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்னா என்ன, கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, இப்ப நம்ம கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டுறதுக்கு என்ன, மிச்சப்படுத்துறதுக்கு, சேமிக்கிறதுக்கு சட்ட ரீதியா என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது வீடு, லேண்டு, கோல்டு, இதெல்லாம் நம்ம விக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் தான் கேபிட்டல் கெயின்னு சொல்றோம். நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண போறீங்க, அதுல உங்களுக்கு வர கெயினுக்கு நீங்க டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணணும். அதுக்கு சட்ட ரீதியா என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட கேட்டு இப்ப நான் தெரிஞ்சுக்க போறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கெயின்னா என்னங்க? கேபிட்டல் கெயின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொத்து வாங்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்டே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு சொத்து வாங்குறேன், ஒரு 2010 வாங்குறேன். இப்போ இன்னைக்கு அதோட மதிப்பு இப்போ 1 crore அதோட மதிப்பு இருக்கு. 1 crore நான் செல் பண்றேன். ஸோ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்தை ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் 1 crore விற்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 90 lakhs எனக்கு அந்த கெயின் ஆயிருக்குல்ல. ஸோ அந்த கெயின் ஆயிருக்கிற அந்த அமௌண்ட் தான் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்துலயுமே அப்ளிகேபிள் தான். இப்ப நீங்க ஏற்கனவே கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி நம்ம லேண்ட் வித்தாலுமே அதுல கிடைக்கிற ப்ராஃபிட் கேபிட்டல் கெயின் தான். கோல்டு அதே மாதிரி நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோல்டு வாங்கியிருக்கலாம், அதை கொண்டு போய் இப்ப விக்கிறோம் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அதுவும் கேபிட்டல் கெயின் தான். அதே மாதிரிதான் ஷேர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேபிட்டல் கெயின் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம லேண்டை பத்தி தான் மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம வாங்கினதோட விற்கும் போது அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிறது, அந்த ப்ராஃபிட்ட நம்ம நம்மளோட அந்த முதலீடு கெயின் ஆயிருக்குல்ல. இப்ப 10 லட்ச ரூபாய் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அந்த 10 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி 1 crore போயிருக்கு. சோ அந்த 90 லட்ச ரூபாய் அப்படின்றத கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேபிட்டல் கெயின்னா என்னன்னு சொல்லி ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்ப கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன? அந்த கேபிட்டல் கெயின் ஆயிருக்குல்ல, நமக்கு அந்த லாபம் வந்திருக்கு, அந்த லாபத்துக்கு நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். சோ அததான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு 90 லட்ச ரூபாய் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அது கேபிட்டல் கெயின். சோ அதுக்கு கட்டுற வரியை கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, அதுல டைப்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆக்சுவலா 2 டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சொத்து வாங்குறோம், அந்த சொத்தை 2 வருஷத்துக்குள்ள நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 5% ஸ்லாப்ல இருப்பாங்க, ஒரு சில பேர் 10%, 20% ஸ்லாப்ல இருப்பாங்க. இப்போ 2 வருஷத்துக்குள்ள நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிறோமோ அதுக்குரிய வரியை நம்ம அந்த சொத்தும் அன்னைக்கு அந்த வருஷத்துல நமக்கு இன்கமா கன்சிடர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. இப்ப நம்ம 20% இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கோம் அப்படின்னா, இப்ப அந்த பினான்சியல் இயர் ஒரு சொத்து வித்துருக்கோம், 2 வருஷத்துக்குள்ள வித்துட்டோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற அந்த லாபத்தை அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு மேல நம்ம வாங்குற சொத்தை வித்தோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கன்சிடர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் 3 வருஷம் இருந்துச்சு, இப்ப நமக்கு அது 2 வருஷமா குறைச்சிட்டாங்க. சோ ஒரு சொத்தை 2 வருஷம் ஹோல்டு பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வித்தீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். இப்ப எனக்கு டீடைல்டா ஒரு எக்ஸ்பிளனேஷனோட லாங் டேர்ம் கேபிட்டல் டாக்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு லேண்டை வித்திருக்காரு, ஒரு சொத்தை வித்திருக்காரு அப்படின்றப்ப அவர் கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்ல ஒரு டீடைல்டா ஒரு எஸ்டிமேட்டடா சொல்லுங்க. ஓகே, இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது நான் 2 வருஷத்துக்கு மேல வித்தால் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்ல. இப்போ என்னன்னா, இப்போ போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்கு 2010 ஒரு சொத்து வாங்கியிருப்பாரு, அதை 2025 1 கோடி ரூபாய்க்கு வித்தாருன்னா 90 லட்ச ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட் வருதுன்னு நான் சொன்னேன் இல்ல. இது போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 90 லட்ச ரூபாய் அத ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்ல. அது இண்டெக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி இப்ப 2000 வருஷத்தை இது ஒரு குறியீடு மாதிரி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. இப்ப 2000 அப்படின்ற இயர்ல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப 2000 100 அப்படின்ற மாதிரி குறியீடு ஸ்டார்ட் ஆச்சு.
இப்ப 2001க்கு ஒரு குறியீடு, 2002க்கு ஒரு குறியீடுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷத்துக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு குறியீடு மாதிரி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி. அதை நான் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி நான் டிஸ்பிளே பண்றேன். சோ அந்த குறியீடை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இப்ப 2010ல வாங்கின சொத்து இப்ப அதோட மதிப்பு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணி அந்த மதிப்புல இருந்து செல் பண்ண வேல்யூவை மைனஸ் பண்ணி அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் வருதோ அதைத்தான் வந்து பே பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2010ல ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு. அதை என்ன பண்றாருன்னா 2025ல 60 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. சோ நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு 2000ல இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குறியீடு மாதிரி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி 2010-11 குறியீடு வந்து 167, 2025-26 இண்டெக்ஸ் வந்து 382. சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா இண்டெக்ஸ் காஸ்ட் அப்படின்னு போட்டுட்டோம்னா என்ன விலையில வாங்கணும், அந்த சொத்தை என்ன விலையில வாங்கணும் அப்படின்றத போட்டுக்கணும். அந்த என்ன விலையில வாங்கணும்னா 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் இன்டூ இப்ப நம்ம விக்கிற அந்த இப்ப எந்த வருஷத்துல விக்கிறோமோ அந்த வருஷத்தோட குறியீட நியூமரேட்டரா போட்டுக்கணும். எந்த வருஷத்துல நம்ம வந்து வாங்கணுமோ அதை வந்து டினாமினேட்டரா போட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். 22.87 lakhs வருதா? சோ என்னன்னா இது அந்த சொத்தோட மதிப்பு வந்து 22.87 lakhs ஆக்சுவலா இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நம்ம கேபிட்டல் கெயினை வந்து கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 60 lakhs இப்ப செல் பண்ணிருக்காருல்ல, அந்த 60 lakhsல இருந்து இந்த 22.87 lakhs மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த சொத்து வந்து அவர் விக்கிறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு, அதே மாதிரி புரோக்கருக்கு வந்து பணம் கொடுத்திருப்பாரு, அதே மாதிரி ஒரு சில அந்த சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரிப்பேர் வேலை அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கழிச்சுக்கலாம். சோ அதை வந்து நம்ம இப்போ 1.5 lakhs இருக்குன்றத கனெக்ட் பண்ணி நம்ம கழிச்சோம் அப்படின்னா மொத்தமா 35.63 lakhs தான் வந்து அவரோட கேபிட்டல் கெயின் அப்படின்ற மாதிரி வருது. சோ அந்த 35.63 lakhsக்கு 20% டாக்ஸ் பிளஸ் 4% செஸ் போட்டோம் அப்படின்னா 7.41 lakhs தான் வந்து அவர் கட்ட வேண்டிய டாக்ஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ். சோ இதுதான் வந்து முன்னாடி வந்து இருந்துச்சு. இப்ப கவர்மெண்ட்ல இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்ப நாங்க வந்து இந்த 20% டாக்ஸ் அப்படின்றத 12.5% டாக்ஸா குறைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி குறைக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா அந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 60 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு, 50 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அந்த 50 லட்சம் ரூபாயில 12.5% கட்டுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல சொல்றாங்க. சோ அந்த 12.5% வந்து கொஞ்சம் கூட வருது. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப முன்னாடி வாங்கின சொத்துக்கள் இருக்கும்ல, இப்ப வந்து 80கள்ல 90கள்ல வாங்கின சொத்துக்கள் வந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் டாக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். வேற 2019க்கு மேல சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த நியூ கால்குலேஷன் கொடுத்திருக்காங்கல்ல, மொத்தமா ஒரு விலைக்கு வாங்கியிருப்பாங்க, ஒரு விலைக்கு வித்திருப்பாங்க. சோ அந்த ப்ராஃபிட்ல 12.5% வந்து கட்டணும் அப்படின்ற அந்த முறைதான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ நம்ம 2015க்கு முன்னாடி வாங்கின சொத்துக்களை பழைய முறையில வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்க ஆடிட்டர் தான் நீங்க வந்து ஒரு தடவை நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு சொத்துக்கும் இதோட விலைகள் வந்து மாறும். ஏன்னா நீங்க ஒரு சொத்துல வாங்கியிருப்பீங்க, நீங்க என்ன டாக்குமெண்ட்ல அதை வந்து நீங்க வாங்கினதா போட்டிருக்கீங்களோ அதுதான் கணக்கு எடுத்துக்கப்படும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க, இப்ப என்ன விலைக்கு நீங்க செல் பண்றீங்க, டாக்குமெண்ட்ல என்ன விலை போடுறீங்க அப்படின்றத எடுத்துட்டு நான் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப அந்த இண்டெக்ஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது அதுல உங்களுக்கு கம்மியா வருதா, இல்ல வந்து இந்த 12.5% பிளாட்டா போட்டு நீங்க கால்குலேட் பண்ணும்போது கம்மியா வருதா அப்படின்றத செக் பண்ணுங்க. சோ இந்த குறியீடை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்லயும் வந்து இந்த குறியீடை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். 2000ல 100 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. சோ அது ஒவ்வொரு வருஷம் இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே வராங்க. இது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த குறியீடை வந்து கொடுக்குறாங்க. இப்ப 2025-26 வரைக்கும் ஒரு குறியீடு வந்து வந்திருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க டாக்ஸ பத்தி தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அதுக்கு வரிகள், அந்த டாக்ஸ் மிச்சப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? இப்ப நம்ம வந்து என்னென்ன வழிகள்? கண்டிப்பா அதை பத்தி நான் டீடைல்டா நான் சொல்றேன். சோ லீகலா என்னென்ன வழிகள்ல அதை வந்து நீங்க மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பணம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். அந்த பணத்தை வந்து நீங்க வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அந்த பணத்தை எடுத்து நான் வந்து இப்ப ஒரு மேரேஜுக்காக செலவழிக்கணும், இல்ல ஒரு காலேஜ் ஃபீஸ்க்கு நான் செலவழிக்கணும்,
இல்ல நான் வந்து வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்கு நீங்க அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்லாப்ல இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து இப்ப அந்த 12.5% அந்த ஸ்லாப்ல நீங்க கால்குலேட் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். வேற வந்து அந்த பணத்தை வந்து நீங்க திரும்பவும் வந்து ஒரு முதலீடு மாதிரி பண்ற மாதிரி வழிகள்ல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த டாக்ஸை வந்து கட்டாம நீங்க வந்து தப்பிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப சொத்து வாங்கும்போது ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அது விற்கும் போது அந்த ஒரே ஆளுக்கு தான் அந்த டாக்ஸ் லைபிலிட்டி வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா, சொத்து வாங்கும் போது 2 பேர் 3 பேர் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா அதை விற்கும் போது நம்ம அந்த கிடைக்கிற ப்ராஃபிட்டும் வந்து 2-3 பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ டாக்ஸ் பே பண்ற லைபிலிட்டி வந்து ஷேர் ஆகும். இப்போ ஒருத்தருக்கே 50 லட்ச ரூபாய் லாபம் போகாம ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் லாபம் போகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் லைபிலிட்டி பிரியும். சோ இது வந்து ஒரு ஐடியா. அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ அடுத்து என்னன்னா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நம்ம ஒரு அசெட் வந்து செல் பண்றோம், அதுல நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை திரும்ப வந்து இன்னொரு அசெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து இது வந்து ஆஸ் பர் நம்ம லா பிரகாரம் இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இப்ப செக்ஷன் 54 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் பிரகாரம் ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வித்துருக்கிறோம், அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா நமக்கு கிடைச்ச அந்த கெயினை வந்து திரும்ப இன்னொரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்டா 2 வருஷத்துக்குள்ள நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது வந்து செக்ஷன் 54 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் 54F அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. இது இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டோ ஒரு கமர்ஷியல் லேண்டோ ஒரு ஃபார்ம் லேண்டோ வித்துருக்கீங்க, அதுல உங்களுக்கு ஒரு கேபிட்டல் கெயின் வந்திருக்கு அப்படின்னா அந்த கெயினை வந்து திரும்ப ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் 2 வருஷத்துக்குள்ள அதே டைம் ஃப்ரேம்ல. இப்ப நீங்க ஒரு கட்டின வீடு வாங்குறீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு ரெசிடென்சியல் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு வீடா கட்டுறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதுலயே அடுத்து 54B அப்படின்றதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வித்துருக்கீங்க, அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வித்ததுல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா திரும்பவும் அதுல உள்ள அந்த ப்ராஃபிட்டை திரும்ப இன்னொரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டோம்னா நம்ம வந்து டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். சோ அந்த ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நீங்க வித்தது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்றதுக்கு டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நாங்க விவசாயம் தான் அந்த இடத்துல பண்ணோம், இல்ல எங்க பேரண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து டாக்குமெண்ட் வந்து வச்சிருக்கணும். நான் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு அசெட் வித்துட்டு இன்னொரு அசெட் வாங்குற மாதிரியான வழிகள் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் 54EC நம்ம வந்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இப்ப வந்து இந்த ஹைவே பண்ற கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ். அதுல என்ன நாம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 lakhs வரைக்கும் அதுல முதலீடு வந்து பண்ணிக்கலாம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க லாக்இன் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க, 5.25% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த டாக்ஸபிள் தான். உங்களுக்கு அந்த உங்களோட இன்கம் டாக்ஸ் நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அதுக்குரிய அந்த ஸ்லாப்ல நீங்க வந்து அதுக்குரிய டாக்ஸ் வந்து பே பண்ணணும். ஆனா இது ஒரு வழிகள் இருக்கு. இப்ப நீங்க இப்போ உடனே வந்து என்னையால ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப நான் சொத்து விட்டுருக்கேன், என்னையால போய் திரும்ப ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி இப்ப உடனே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாண்ட்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸை நிச்சயப்படுத்துறதுக்கு தான் நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க. அந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள் தான். அது வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து அதுக்கு நீங்க பே பண்ணி தான் ஆகும். சோ இன்னொரு வழி என்ன இருக்கு அப்படின்னா, நேஷனலைஸ்டு பேங்க்ல இதுக்கு தனியா டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கு. இது தனியா வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம அமௌண்ட்டை லாக்இன் பண்ணி வைக்கணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம்ன்ற மாதிரி லாக்இன் பண்ணி வைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நேஷனலைஸ்டு பேங்க்ல இருக்கு. இது கேபிட்டல் கெயின்ஸ் மூலியமா எங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணி அதுல வந்து நம்ம போட்டு வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இது எல்லாமே வழிகள், இது எல்லாமே லீகலா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய வழிகள். ஆமா, இப்ப உங்களுக்கு டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேணாம், இப்ப எனக்கு வந்து இப்ப இவ்வளவு அமௌண்ட் வந்து எனக்கு இப்ப செலவுக்கு தேவையில்லை, இந்த அமௌண்ட்டை வந்து சேஃபா நான் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா சோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்டா பண்ணிக்கலாம். ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி. ஆமா, இல்லனா இந்த செக்ஷன் 54EC பாண்ட்ஸ்ல நீங்க வந்து முதலீடு பண்ணி வைக்கலாம். இல்ல இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஒரு டெபாசிட் மாதிரி நீங்க வந்து பண்ணி வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வழிகள்.
கேபிட்டல் கெயின் டெபாசிட், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட்ல பாண்ட்ல நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வழிகள் இது எல்லாமே நம்ம டாக்ஸ் சேமிக்கிறதுக்கு வழிகள் இருக்கு. இப்ப இந்த பாண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னேன்ல, நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல அந்த பாண்ட்ஸ் வந்து நம்ம டைப்ல வச்சிருக்கோம். சப்போஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு யாருக்காவது இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இது சம்பந்தமான டீடைல்ஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இப்ப நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குரிய சப்போர்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி, வரிய சேமிக்கிறதுக்கு, இப்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அது சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இப்ப நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பிளஸ் வந்து அவங்க இந்த சொத்து வித்தக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு அசெட் வந்து வித்திருக்கிறாங்க, இந்த அமௌண்ட் இது கேபிட்டல் கெயினா கிடைச்ச அமௌண்ட் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பொதுவா நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு அசெட் வித்தாலுமே அந்த அசெட் வந்து நம்ம ப்ராப்பரா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே வந்து தேவைப்படும். இப்ப நீங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கம் டாக்ஸ்ல வந்து நம்ம கேட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் வந்திருக்கு, 50 லட்ச ரூபா வந்து நான் வந்து ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த அமௌண்ட்டை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத டாக்குமெண்ட் வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இப்ப அவங்க கேக்குறாங்க, இந்த இவ்வளவு அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பாக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருந்திருக்கும். நீங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களோட நீங்க வீடு விற்கிறப்பயோ லேண்ட் விற்கிறப்பயோ உங்களோட அந்த டாக்ஸ வந்து சேவ் பண்றதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் சட்ட ரீதியா என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லி எங்க ஹஸ்பண்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நாங்க இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. தேங்க்யூ.